கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நல்ல ஒரு மங்களகரமான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் எரேமியா 29 அதிகாரம் 13-14 வசனங்கள். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இததான் ஆசா சொல்றார். உசியாவின் பாருங்க, அது ரொம்ப ஒரு நல்ல வார்த்தைகள் நம்மளை தேடி வருகிறது. கர்த்தரை தேடும் போதெல்லாம் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க. 2 பாருங்க, ஆசா கர்த்தரை தேடினான். அவன் தேடின நாட்களில் அவன் ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. கர்த்தரை தேடுகிற பிள்ளையே அவர் உனக்கு வந்து உதவி செய்கிற கர்த்தர். 7வது வசனத்துல சொல்லியிருப்பார், அவன் காரியம் வாய்த்தது. நீங்க கர்த்தரை தேடும் போதெல்லாம் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். அதே போல 2 பாருங்க, சகரியாவின் நாட்களில் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தரை தேடுங்க, குடும்ப ஜெபத்துல தரித்திருங்க, உங்க காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். அது மட்டுமல்ல, துணை நிற்பார். உங்க சிறையிருப்பு மாறும். நீங்க பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அனுகூலமாயிற்று. 15வது வசனத்துல பலவீனப்பட்ட பகுதியை தெரியுமா? இந்திய உலகத்துல சம்பள குறைவு, வாடகை வீட்டுல இருப்போம், ஆஸ்பத்திரியில மருத்துவமனையில இருப்போம், பிள்ளைகளுடைய படிப்புல அந்த பிள்ளைகள் நம்ம நினைத்த அச்சீவ்மெண்ட் இல்லாம இருக்கும், வேலை இல்லாம கஷ்டப்படுவோம். இப்படி ஒரு பெரிய பட்டியலே சொல்லாங்க. சில பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீமெச்சூரா இருக்கும், அவங்க ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. சிலருடைய கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கும், கேன்சர் இருக்கும், இது சரீரத்துல பாத்தீங்கன்னா லிவர்ல பாதிக்கும். இது எல்லாமே பலவீனம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர் சொல்லுகிறார், நீ யாவும் பலப்படும் மட்டும் உனக்கு ஆச்சரியமாய் அனுகூலமாயிரும். பலவீனப்பட்ட பகுதியெல்லாம் உங்க சரீரத்துல பலப்படும் மட்டும் ஆச்சரியமாயிருக்கும். உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு திருமணம் திடீர்னு நடக்கும். வருடங்களாக எதிர்பார்த்த புத்திர பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட்டு ஆச்சரியமாயிருக்கும். எங்களால தகப்பனே, அப்படி ஆச்சரியப்பட நாங்க உங்களை தேடும் போது கர்த்தர் எங்களை செய்றீங்கப்பா. இரவும் பல கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கு. குடும்ப ஜெபம் பண்ணுகிற அந்த குடும்பங்களை எல்லாம் வாழ்த்துகிற கர்த்தர், ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அவங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேற கிருபை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.